இது உங்கள் சிவி ஜோன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போச்சு. அதாவது பிக் பாஸ் வந்து அதிரடியாக ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருந்தாரு. அந்த வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், உள்ள போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரயான் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து முத்துக்குமரன் மஞ்சரிக்கிட்ட வந்து கேட்குறாரு. நல்ல விஷயமா இருக்குது. இன்னும் அது ரயான் வந்து முத்துக்குமரன்கிட்ட மஞ்சர்கிட்டே வந்து நல்லா பேசுகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவரோட கேம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறது நல்லாவே தெரியுது. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேறு வாங்கிட்டாரு. செம்மையாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது. இந்த வாரம் முதல் கடக்க போகிறான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன கேட்குறாருன்னு, நேற்று வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ரயானுக்கும் விஜய் விஷாலுக்கும் பயங்கரமாக சண்டை போயிருக்கும். அதில் வந்துட்டு விஜய் விஷால் கொஞ்சம் டென்ஷன் ஆகி கேப்டன்றதை தாண்டி இவரை வந்து ஒரு மாதிரி அவமரியாதை பேசுகிறார். ஏய் குழந்தை போடா அப்படின்னு இருப்பார். அது ரொம்ப பெரிய தப்பு. அது கேப்டனாக இருக்கும்போது அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது. ஸோ அப்போ வந்துட்டு இவர் வந்து டென்ஷன் ஆகிட்டு இவர் என்ன பண்ணார், நான் குழந்தையா போடா அங்கிள் இருப்பார். அவர் இன்னும் காண்டா இருப்பார். அது ஆனால் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அது சொன்னதுக்கு இதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அவனை மஞ்சரியும் முத்துக்குமரன் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுதான் நீ பண்ண தப்புன்றாங்க. இல்லை அவன் என்னை ரொம்ப சூடேற்ற மாதிரி பண்ணான். கரெக்டு தான், அவன் பண்ண தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அங்கே நீ வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு நீ கேள்வி கேட்டிருந்தனா அவன் லாக் ஆகிருப்பான். இல்லை சாரின்னு சொல்லியிருப்பான். கரெக்டு. உடனே டக்குன்னு மஞ்சரி சொல்கிறாங்க. நீ அவன் சொன்ன உடனே என்ன பண்ணிருக்கு தெரியுமா, எதுவுமே பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவனுக்கு தான் இங்கே வச்சுருக்காங்களா கேப்டன்ஷிப்புக்கு, அந்த கத்தி பொம்மை கத்தி எடுத்து வந்து அந்த பொம்மையில் ஒரு குத்தி இருந்தனா இந்த பிரச்சனையே இல்லை. ஆனால் நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சரியான இது. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்துட்டு அவனை ஆனால் வந்து எல்லாருமே பிடிச்சவங்களா இருக்கிறதுனால யாரும் அந்த விஷயத்தை பண்ண மாட்டாங்க. பட் மஞ்சரி வந்து சூப்பரான ஒரு ஐடியா கொடுத்தாங்க. எப்பயுமே அந்த மஞ்சரிக்கிட்ட இருக்க ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இதுதான், எதுவாக இருந்தாலும் நேர்பட பேசுறது. அதேமாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் மேலே நிறைய பேருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இப்போ நேற்று ஜாக்லின் வந்து சொன்னாங்க, என்ன அன்ஷிதா கிட்ட மட்டும் குரல் வந்து கம்மியாக இருக்குது, பவித்ரா கிட்ட வந்து அதிகப்படியாக இருக்குன்னு. சாரின்னு சொல்லியிருப்பார். ஏன் சாரி சொல்லணும்? அந்த ஒரு குறை தானே. ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு அந்த வந்து கேப்டன்ஷிப் தூக்குறதை வந்து பண்ணியிருக்கலாமே, ஏன் பண்ணல? இதுதான் வந்து அங்கே வந்து ஃபேவரிசமாக பார்க்கப்படுது. இதே வேறு யாராவது இருந்தாங்கன்னா விட்டுருப்பாங்களே நேரம். ஸோ இந்த வீட்டில் நிறைய ஃபேவரிசம் இருக்குது. நேற்று நிறைய இடங்களை வந்துட்டு விஜய் விஷால் வந்துட்டு கேப்டன் மீறி ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் அவரே வந்து சாரியும் கேட்டிருப்பார். ஸோ இங்கே வந்துட்டு ரயானுக்கு சூப்பராக இந்த ஒரு அட்வைஸையும் கொடுக்குறாங்க. நீ இனிமேல் வந்து இந்த மாதிரி கோவப்பட்டு நீ சொல்லக்கூடாது, சொன்னா அதுக்கு இதுன்னு போயிடும், அப்புறம் அவன் பண்ணது வெளியே வராமல் போயிடும். அதனால் நீ என்ன பண்ணு, கொஞ்சம் பொறுமையாக கையாளு அப்படின்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு ஹெல்த்தியான கான்வர்சேஷன் போனதை பார்க்க முடிஞ்சு. ரொம்ப நல்லா இருந்தது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே முத்துக்குமரன் மஞ்சரி சொன்ன மாதிரி அங்கே பேச்சை கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கேப்டன்ஷிப்புக்கு தான் வந்துட்டு பிடிக்கல, அவர் பண்ணுறது சரியில்லைன்னா அந்த இதை குத்த சொல்லியிருக்காங்க, அதை பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொன்னது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அங்கேயே வந்து அவருக்கு வந்து ஆப்போசிட் பண்ணது ரயான் பண்ணதான் அங்கே கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்காக வேணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.